ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பாசமுள்ள சபையோரே, வணக்கம் வணக்கம் உங்க பாசமுள்ள சபையோரே, குடும் பெரியோரே குணமுள்ள தாய்மாரே, கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க, கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. நாங்கள் பிறந்த ஊர் கனவோடு வாழும் ஊர், நாங்கள் பிறந்த ஊர் கனவோடு வாழும் ஊர். ஆடுகின்ற ஆடலிலும் பாடுகின்ற பாடலிலும் சொல்லில் கோபம் கூடி இருக்கலாம், உள்ளத சொல்லுறமுங்க ஒத்துக்கொள்ள வேணுமுங்க, நண்பனை போல நீங்க கேட்டுக்கொள்ள வேணுமுங்க, உங்க நண்பனை போல நீங்க கேட்டுக்கொள்ள வேணுமுங்க. ஐயா வணக்கம் வணக்கமுங்க பாசமுள்ள சபையோரே, பெரியோரே குணமுள்ள தாய்மாரே, கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க, கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. அப்பா முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா எல்லாரையும் காப்பாத்துப்பா, என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காப்பாத்துப்பா. டேய் அவனுக்கு கோயிலுக்குள்ள வரல பாத்துக்கங்கடா, தீட்டுக்கிட்டு ஆயிட போகுது, திருவிழா வர வருது. என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே, நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா, எங்களை மீறி என்ன பண்ணிடுவான் தலைவரே. எங்கடா அவன்? வேற பாரு ராஜாவான், கூப்பிட்ற அவனை. ஐயா தோர்கேனுங்கய்யா. ராஜா இன்னும் 2 வாரத்தை திருவிழா வருது, கேட்குறது பசங்களாம் ரெடியா? தீயா வேலை செய்யணும் பாத்துக்க. என்ன ஐயா நாங்க எதுக்குயா இருக்கோம், ஜமாய்ச்சிட மாட்டோம். பந்தல் போடுறவன், சாப்பாட்டுக்கு கூத்து கட்டுறவன். டேய் அங்க கிளம்பிட்டாங்கடா, இங்கே விளையாண்டு போர் அடிக்கிட்டு, வேற எங்கேயாவது போய் விளையாடலாமா? சரி வாடா ஆத்துல போய் விளையாடலாம். ஏய் என்னடா இந்த பக்கம் ஆத்து பக்கம் கோயில் பக்கம் வந்துடாங்கடா, போய் கீழே தெரு பக்கம் போய் விளையாடுங்க. இவங்களை ஏதாச்சும் பண்ணணும் மாப்பிள்ள, அப்படின்னா உங்களுக்கு பயம் இருக்கும். என்ன நான் சொல்றது? ஒரு ஊர்ல ராஜா ஒருத்தன் இருந்தானா, அந்த ராஜா சொல்லுற கதையெல்லாம் கண்ணீர் தானா, அவன் நிமிந்து பார்த்தா வானம், குனிஞ்சு பார்த்தா பூமி, இடையில அவன் தான் பாரம், கால் நடக்க நடக்க நீளும் தூரம். ஊர்ல ராஜா காக்கா கதை கேட்கும்போது யானை மூஞ்சி தெரியுது, யானை கதை கேட்கும்போது பூனை சத்தம் கேட்குது, பூனை கதை கேட்கும்போது தெரு நாய் குறைக்குது, காக்கா கூட்டம் செதறுது, யானை கூட்டம் மிரளுது, பூனை வந்து பாண்டுது, ராஜா விட்டு சொத்து பானை ஒடையுது ஒடையுது, ராஜாவுக்கு வலிக்குது, கழுத்தெல்லாம் கணக்குது கழுத்தெல்லாம் கணக்குது, தண்ணீரை கேக்குது கண்ணீர் பொங்குது. நீ இப்ப கண்ண மூடி தூங்கு, ராஜா கதை ரொம்ப நீள, நீ கண்ண மூடி தூங்கு. ஹெலி டேய் அங்க ஆத்துல யாருமே இல்ல பத்தியா? யாராவது வந்துட போறாங்கடா. அவங்க வரதுக்குள்ள வந்துடலாம் வாடா. ஏ பார்த்தாடா அவனோட எவ்வளவு சொல்லி அடங்க மாட்டான், தேடுறாக்கல்ல அடிச்சு மண்டே உடைக்கணும்டா. ஐயோ அடிக்கிறாங்க, ஐயோ ஐயோ வலிக்குதுன்னா அடிக்காதீங்க, நாங்க ஓடிடுறோம். தயவு செஞ்சு விட்டுருங்க, நாங்க வரவே மாட்டோம் இனிமே. நான் அங்க போய் அதை விட்டுருங்க. ஐயோ ரத்தம் வருதே அம்மா. ஐயா என் சாமி என்னையா ஆச்சு, ரத்தம் கொட்டுது, பேசியா. அங்க ஆத்து பக்கம் விளையாட போனோமா, மேல் தெருவாளுங்க கல்ல கொண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. கல்லு ரத்தமா வந்ததுப்பா. மிருகத்தை விட மோசமா அடிச்சிருக்கானுங்களே. அடிக்காதீங்கன்னு எவ்வளோ கேட்டேன்ப்பா, கேட்கவே இல்லப்பா, அவங்க ரொம்ப வலிக்குதுப்பா. சாமி அதான் அப்பா வந்துட்டல்ல, ஒன்னும் பயம் இல்ல. என்ன அப்பா முருகேசு ரத்னம் இங்க வாங்கய்யா, பசங்களை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கய்யா, முன்னாடியே வர, நீங்க போங்கய்யா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்,
ஐயா சரியான நேரத்துல வந்தீங்கய்யா. கேள்விப்பட்டீங்களா? வாங்கய்யா போலீஸுக்கு போலாம் நம்ம. ராஜா அவசரப்படாதல, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ல. பேசுறதுக்கு என்னையா இருக்கு? சின்ன பசங்க ஆத்துல விளையாட போனதுக்கு மிருகம் மாதிரி கல்ல கொண்டு அடிச்சிருக்கானுங்கய்யா. உன் வலி எனக்கு புரியுது ராஜா, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. என்னையா சொல்றீங்க? புரியலையா எனக்கு? தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதானயா சரி? காசு பணம் ஏதாவது வாங்கி தாரேன், இதை தோட விட்டுடு. என்னையா சொல்றீங்க? உங்க நல்லதுக்கு தான் சொல்லுதேன் ஐயா. உனக்கு தெரியாதது இல்ல, புரிஞ்சிக்கப்பா, பார்த்து நடந்துக்கோங்க. ஐயா ரத்தம் கொட்டுது. அப்பா கேக்குறேன், சொல்லுப்பா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஐயா சாமி, ஒன்னுத்துக்கும் பயப்பட வேணாம், அதான் நான் வந்துட்டேனே, ஒன்னும் பயம் இல்ல. என்ன நான் பாத்துக்கிறேன். மலையில ராத்தி பிடிக்குது ராஜா, என் மனதுக்குள்ள வெடி வெடிக்குது ராஜா. தவுளெடுத்து தானாடி ராஜா, தன்னானா தன்னானா பாடுவே ராஜா. உச்சிக்குள்ள கிடந்த சனா, கோணிச்சாக்கில சுருண்ட சனா. பஞ்சம்பசி பார்த்த சனம், படையிருந்து பயந்த சனம். பட்ட காயம் எத்தனையோ ராஜா, அதை சொல்லி புட்டா ஆறிடுமோ ராஜா, ஆறிடுமோ ராஜா, ஆறிடுமோ ராஜா, ஆறிடுமோ ராஜா. தந்தானத்தானா ராஜா போலீஸ்க்கு போவாதான்னு சொல்றான் அந்த ஆளு. இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? கோயில் குளத்துல என்ன இவங்க பேர் மட்டுமா எழுதி வச்சிருக்கு? நான் சொல்றத கேளுங்கய்யா, ஊர் பிரச்சனை ஆயிடும். நம்ம சிந்தனை ரத்தத்துக்கு ரத்தம் தான் பதில். எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துக்கோ ஐயா. கல் அடிக்கும்போது எந்த கடவுள் வந்து பார்த்துச்சு? என்ன ராஜா, சலதளப்பு அதிகமா இருக்கு? உங்க நல்லதுக்கு தானே சொன்னேன், புரியலையா? என்ன ராஜா, அந்த ஆள் பேசினே இருக்கான், நீ பார்த்துனே இருக்க. என்னங்கடா அந்த ஆளு இந்த ஆள்னு வாய் நீளுது? நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. புதுசா பேசிட்டு இருக்கீங்க, இன்னுமா உங்களுக்கு புரியலது? உசுர எடுக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. அருவாள் எடு பார்க்கலாம், அருவாவை ஒரு வழி பார்த்துருவாங்க. ரத்தம் வரட்டும். இருங்கய்யா. உசுறு எடுக்கிறது உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போயிடுச்சுல. யார் உசுரையும் எடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. இயற்கையா நடக்க வேண்டிய விஷயத்த கையில் எடுக்க நம்ம யாரு? இந்த பிரபஞ்சத்துல உலகமே ஒரு கடுகு மாதிரி. அந்த உலகமே அழிஞ்சாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த இழப்பும் இருக்காது. வாழ்ற கொஞ்ச நாள்ல நீ என்ன பெரியவன், நீ என்ன சின்னவன், எல்லாம் தப்பு நம்ம பண்ணிட்டு கடவுளை ஏன் நாம் குற்றம் சொல்லணும்? நமக்குள்ள பிரிவினைய மறந்துட்டு அமைதியா வாழ முயற்சிக்கலாமா? யாருக்கும் கேட்காது, என் காதில் ஓலம் நிற்காது. நதியில் இட்ட வலைகள் யாவும் மீனருக்கும் ஓசை. நான் எதிர்த்து பேய் எதிர்த்து நான் குறைக்கும் ஓசை.